ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவனின் 5 அழகான தனிச்சிறப்புகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். 1. ஒவ்வொருவரும் இறைவன் என்று பார்க்கும் ஒருவர். இந்தியாவில் மக்கள் அநேக எண்ணிக்கையில் தேவதைகள் அல்லது தேவிகளை வணங்குகிறார்கள். இந்தியாவிற்கு வெளியே பல தர்ம தலைவர்கள் மிகுந்த மரியாதையுடன் வணங்கப்படுகிறார்கள். ஆனால் இறைவன் ஒருவர், உடல் இல்லாதவர், பரமாத்மா, ஆன்மீக ஒளி, அனைத்து குணங்களின் கடலாக இருக்கிறார். எப்போதும் நிரந்தரமாக இருப்பவர். அவர் பல தர்மங்களில் இறைவன், ஈஸ்வரன், பகவான், அல்லாஹ் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். 2. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இந்த உலகத்திற்கு இறைவன் பரம தந்தை, பரம ஆசிரியர் மற்றும் பரம சத்குருவாக இருக்கிறார். எந்த ஒரு ஆத்மாவிடமிருந்தும் அவர் எதையும் எடுத்துக்கொள்வது கிடையாது. அவர் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் தனது ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகளால் நிறைக்கிறார். இயற்கையின் 5 தத்துவங்களையும் கூட தூய்மையாக ஆக்குகிறார். 3. உலகத்தின் பிரிவுகளை கடந்து இருப்பவர். இறைவன் ஒருவர் மட்டுமே பிறப்பு, இறப்பு, சுகம், துக்கம், கர்மம் மற்றும் கர்மத்தின் பலன் அனைத்தையும் கடந்திருப்பவர். அவர் ஒருவர் மட்டுமே பரமாத்மா. எப்போதும் ஆத்மலோகத்தில் இருப்பவர், தூய்மையானவர், சுகம் நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர், சக்தி நிறைந்தவர், எப்போதும் ஆத்ம உணர்வில் இருப்பவர், இனிமையானவர், இந்த உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் பணிவான பரம தந்தையாக இருப்பவர். 4. ஞானத்தின் கடல், ஒவ்வொன்றையும் அறிந்தவர். இறைவன் ஆத்மாவை பற்றி, தன்னை பற்றி, உலக நாடகத்தின் முழு விபரங்கள் பற்றி, இந்த நாடகம் எப்படி சக்கரமாக சுற்றி கொண்டிருக்கிறது என்று அனைத்து இரகசியங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளார். மேலும் அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையின் இரகசியமும் அவற்றுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதையும் அறிந்துள்ளார். துக்கமான நேரத்தில் ஒவ்வொருவரும் அவருடைய உதவிக்காக அவரை நினைவு செய்கிறார்கள். அவரிடம் மிகவும் தூய்மையான மற்றும் உயர்ந்த புத்தி உள்ளது. 5. எப்போதும் நன்மையை மட்டுமே செய்பவர் மற்றும் யாரிடமும் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். இறைவன் ஒருவர்தான் யாரிடமும் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போ வைப்பதில்லை. ஸ்தூலம், சூட்சமம் இரண்டிலும் இருக்கின்ற ஒவ்வொரு நன்மையையும் நிரந்தரமாக கொடுக்கின்ற வள்ளலாக இருக்கிறார். அவரை நினைவு செய்வதன் மூலம் நமக்குள்ளே நிறைத்து கொள்வதுடன் மட்டுமல்ல, உலகத்தையும் வெற்றி கொள்ள முடியும். ஸ்தூலத்திலும் ஒவ்வொன்றையும் சிறந்ததாக அடைய முடியும். ஓம் சாந்தி.